ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டிச் மூவி. இன்றைக்கி வீடியோவில் வந்து எந்த மாரி படம் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா ஒரு டாப் 7 ஹாரர் மூவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து கிரைம் த்ரில்லர் படமும் நிறைய வந்து சேர்ந்துருக்கும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. அதுக்கு முன்னே வந்து சிவகார்த்திகேயன் மூவி வந்து இப்போ வந்து ரீசெண்டாக மதராசி என்ற படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆப் சொல்கிறேன், அந்த ஆப்பில் வந்து போய் பாருங்கள். பிலிபிலி என்ற ஒரு ஆப், அது வந்து கூகுளில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் வந்து அந்த சிவகார்த்திகேயன் படம் வந்து பாருங்கள். இந்த மதராசின்னு சர்ச் பண்ணிட்டு தமிழ் டபுள் குத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் வரும். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், டாப் 1ல என்ன படம் பார்க்க போறோம்னா டிடெக்டிவ் உஜ்வாலா. இது வந்து 2025 தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் சீன்ல வந்து ஒரு கிராமம் வந்து காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் வந்து எந்த கொலையுமே நடக்காது இருக்குது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த கிராமத்தில் வந்து கொலை நடந்துட்டே வந்துட்டு இருக்குது. அந்த கில்லர் யாருன்ட்டு வந்து போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஊரில் வந்து ஒரு லேபில் வந்து ஒர்க் செய்கிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் தான் அந்த கொலை பண்றவனு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் ஹீரோ வந்து உள்ள வராரு. அதுக்கப்புறம் தான் அந்த கில்லரை கண்டுபிடிச்சானா இல்லையான்ட்டு தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரையும் எங்கேயுமே போர் அடிக்காது எடுத்துட்டு போயிருந்தாங்க. இந்த படத்துல வந்து ஸ்கிரீன் பிளே எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல இருக்கிற எல்லாரும் ஆக்டிங்குமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைன்ஸ் கெட் பிளேல தமிழ் டப்பிங்ல இருக்குது. இதோட IMDb ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.2 கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து மிஸ் பண்ணிடாதுங்க, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரெண்டாவதா என்ன படம் பார்க்க போறோம்னா குமஸ்தான். இது வந்து 2024 தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துல வந்து ஸ்டார்டிங் சீன்ல வந்து ஒரு பள்ளிப்பாடன் என்ற ஒரு கேரக்டர் வந்து காட்டுறாங்க. அவர் வந்து லாயர் கிட்ட வந்து வேலை செஞ்சிருக்கிறாரு, கிளர்க்கா வேலை செஞ்சிருக்கிறாரு அவர் கூட. அதனால அவருக்கு வந்து சட்டத்தோட ரூல்ஸ் எல்லாமே அவருக்கு வந்து தெரியும். அதாவது ஒரு கிரைம்ல இருந்து எப்படி தப்பிக்கணும்ட்டு பள்ளிப்பாடனுக்கு எப்படின்னு தெரியும். பள்ளிப்பாடன் வீட்டுல வந்து ஒரு ஒய்ஃப், அவங்க வீட்டுல வேலைக்காரின்ட்டு 3 பேர் தான் இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்காரி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வீட்டுல எல்லாமே சாமான்லாம் உடஞ்சிட்டு இருக்குது. கீழே எல்லாமே ரத்தமா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பள்ளிப்பாண்டல் ஒரு ஷர்ட்ல எல்லாமே ரத்தக்காரியா இருக்குது அப்படின்ட்டு வந்து போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த வேலைக்காரி வந்து போலீஸ் கிட்ட வந்து என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, அவங்களுடைய பொண்டாட்டி வந்து அவர் ஏதோ கொன்னுட்டாரு அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படத்துல வந்து போலீஸ்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கொலை வந்து யார் பண்ணது அப்படின்ட்டு தான் இந்த படத்துல அதுக்கப்புறம் காமிச்சிருப்பாங்க. படத்தை பத்தி சொல்லணும்னா ஸ்கிரீன் பிளே எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதாவது நொடிக்கு பரபரப்பாகவே எடுத்துட்டு போயிருந்தாங்க. அதாவது ஒரு கிரைம் த்ரில்லர் படம்னா ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரையும் அந்த கில்லர் வந்து யாருன்னு மறைமுகமாகவே எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து கில்லர் வந்து யாருன்னு முதலே காமிப்பாங்க. ஆனால் வந்து சஸ்பென்ஸாகவே ரொம்ப நேரத்துக்கு வச்சிருந்தாங்க. ஸோ கைஸ், இந்த படம் வந்து ஒரு பெஸ்ட் படம்னு சொல்லுவேன். இந்த படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிரைம் வீடியோவில் இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங் இல்லை, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு இருக்குது. இந்த படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மூணாவதாக என்ன படம் பார்க்க போறோம்னா ஹாலிவுட் மூவியான பிரிசனர்ஸ். இது வந்து 2013 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. ஹீரோட ஃபேமிலி பற்றி சொன்னோம்னா ஹீரோ, அதுக்கப்புறம் ஹீரோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் ஒரு டீனேஜ் பையன், ஒரு 6 வயசு ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்படியே பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அதே ஹஸ்பண்ட், அதே ஒய்ஃப், ஒரு டீனேஜ் பையன், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஒன்று இருக்காங்க. இவங்க 2 ஃபேமிலியுமே ஒரு நாள் வந்து ஒரு டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அரேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய ஹோட்டலில் போய் ஒரு டின்னர் வந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு பார்த்து 2 ஃபேமிலியோட பசங்க வந்து வெளியே போய் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு கிட்னாப்பர்ஸ் வந்து அந்த பசங்களை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறானுங்க. இது கண்ட ஹீரோ வந்து கடைசி அந்த குழந்தைங்களை காப்பாத்தினாரா இல்லையான்ட்டு தான் மீதி கதை. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன் பிளே எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த குழந்தைங்கள தேடுறப்போ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா காட்டியிருந்தாங்க. ஸோ கைஸ், இதுல இருக்கிற எல்லா ஆக்டிங்குமே சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரேம் வீடியோல தமிழ் டப்பிங்ல இருக்குது. இதோட IMDb ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.2 கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாலாவதாக என்ன படம் பார்க்க போறோம்னா மாஸ்டர். இது வந்து 2016 தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரு சவுத் கொரியன் மூவி. இது வந்து ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் சீன்ல ஒன் நெட்வொர்க் என்ற கம்பெனியில் வந்து ஒரு வில்லனை காட்டுறாங்க. அந்த வில்லனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண சொல்றான். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ற பணத்தை மொத்தமே வந்து எடுத்துட்டு போயிடலான்ட்டு அப்படின்னு வந்து ஒரு பிளான் போடுறான் வில்லன். இது தெரிஞ்ச போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சது. தெரிஞ்சதுக்கப்புறம் வில்லன் கிட்ட வந்து பணத்தை வந்து மக்கள் கிட்ட சேர்த்தாரா இல்லையான்ட்டு தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஸ்கிரீன் பிளே எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து 2 ஹீரோ வந்து காட்டியிருப்பாங்க. இந்த 2 ஹீரோவுமே மாஸ் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல இருக்குது. மறக்காம இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, யூடியூப்ல தான் இருக்குது, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து அஞ்சாவதா என்ன படம் பார்க்க போறோம்னா ஜோசப். இது வந்து 2018 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அதுக்கு முன்னே என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னா ஒரு போலீஸ்
போலீஸ் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா இப்போ வந்து போலீஸ் வேலை செய்யல, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வீட்டில் தான் இருக்காரு. ஆனா போலீஸ்களால கேஸ்ல ஹேண்டில் பண்ண முடியாதப்போ நம்ம ஹீரோ கிட்ட தான் வந்து ஐடியாலாம் கேட்டு நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்ணி அந்த கேஸ்ல ஹேண்டில் பண்ணி வைப்பாரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டு இருக்காங்க. அது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து போறாரு. போயிட்டு பிறகுதான் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, இது வந்து ஒரு மர்டர் தான் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு முடிவு பண்றாரு. யார் இந்த மர்டர் பண்ணியிருப்பாங்க, எதுக்காக பண்ணியிருப்பாங்க தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்துல வந்து எமோஷனலா இருக்கட்டும், த்ரில்லரா இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துல வந்து காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லாம் இந்த படத்துல வந்து ரொம்ப சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல வேற லெவல்ல டிஃப்ரெண்ட் வந்து காட்டியிருந்தாங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல இருக்கு, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட மட்டும் தான் இருக்கு. IMDb ரேட்டிங் வந்து 10க்கு 8 கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட இருக்கவங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் வந்து பாருங்க. அடுத்து ஆறாவதா என்ன படம் பார்க்க போறோம்னா தெலுங்குல ரிலீஸ் ஆன தசரா. இது வந்து 2023 தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல வந்து நானி அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் எல்லாம் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அவரோட கல்யாண நாள் அன்னைக்கே வந்து யாரோ வந்து கொடூரமா கொலை பண்ணிடுறாங்க. இது கண்ட ஹீரோ வந்து அந்த கொலை பண்ணவொன்னு கடைசியா பை வாங்கினாரா இல்லையான்ட்டு தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்துல வந்து கீர்த்தி சுரேஷ் அதுக்கப்புறம் நானியோட ஆக்டிங் எல்லாம் சூப்பரா நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த படத்துல வந்து ரத்த தெறிக்க காட்சிலாம் நிறைய இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கணும்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல இருக்குது, மறக்காம பாத்துருங்க. ஏழாவதா என்ன படம் பார்க்க போறோம்னா கன்னடத்துல ரிலீஸ் ஆன மாரிச்சி. இதுவும் 2024 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 கொலை வந்து ஒரே பேட்டர்ல வந்து ஒரு கொலை செய்யறாங்க. இந்த கொலை காரணம் வந்து ஒரு சைக்கோவா தான் இருக்கணும்னு வந்து போலீஸ் ஆஃபீஸர்ல முடிவு பண்றாங்க. கடைசியா அந்த 2 கொலைக்கான அந்த கில்லர் வந்து கடைசியா கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்ட்டு தான் மீதி கதை இந்த படம். இந்த படம் வந்து செம்மையா இருந்துச்சு. அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ற விதத்துல மட்டும் சூப்பரா காமிச்சிருந்தாங்க இந்த படத்துல. ஸோ கைஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற விஷயத்தை வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பா பாருங்க, நல்லா இருந்துச்சு. தமிழ் டப்பிங்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. இதோட IMDb ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.8 கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இது இந்த படம் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து என்ன மாரி மூவி எடுத்துட்டு வரலாம்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய் பாய்.